how to create awareness that pneumonia boys are available in every street. But sir, Prakash sir, illa sir, you are a giant. So now we want to create awareness. Even in Chennai city, I want to create similar booths, more than 100, because they will go inside and find out what is the type of voice they are having. Now, he requests our late madam to light the book like this. Respected chancellor, respected sir, respected professor Soundarajan sir. தமிழ் தந்தை அவர்களே, எனது நண்பர் அவர்கள் நண்பர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இன்று சனிக்கிழமை மே 2 சிவா இஎன்டி மருத்துவமனை ஒரு மைல்கல் என்று கூறலாம். நாங்கள் ஹீமோபீலியா என்ற மகரக்கட்டு அதற்கு ஓர் சிகிச்சை கண்டுபிடித்துள்ளோம். உலக அளவில் ஹீமோபீலியாவுக்கு மருத்துவம் உண்டு, இல்லை கிடையாது. ஆனால் எவ்வித அறுவை சிகிச்சையோ மருத்துவமோ இல்லாமல் இந்த கீச்சு குரலை 5 நாளில் பயிற்சி மூலமாக சரி செய்கின்றோம். இது எப்படி என்றால், லெரிஞ்சியல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ், பெரிஞ்சியல் வாய்ஸ் மேல் வாய்ஸ். இதை இதுவரையில் 1700 ஹீமோபீலியாவை சரி செய்துள்ளோம். அதற்கு பக்கபலமாக அலைட் டிசார்டர்ஸ், கீச்சு குரல் போல், பேரலிசிஸ், வோக்கல் நாடியூல், பார்க்கின்சோனிசம், டிமென்ஷியா, டீச்சர்ஸ், பொலிட்டிஷியன், இவர்களுக்கும் நாங்கள் குரலில் ஏற்படும் தொல்லைகளுக்கு மாற்றத்திற்கு சிகிச்சை கண்டுள்ளோம். இதை ஒரு பாடமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்து இன்று 47 வருட பழமையான கலசலிங்கம் யூனிவர்சிட்டியோடு இணைந்து இதை ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கி இருக்கின்றோம். கலசலிங்கம் கல்லூரி யூனிவர்சிட்டியை பற்றி உலகம் அறிந்தது. அவங்க ஏழை மாணவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு படிப்புகளும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து காது கேளாதோர் கண் கேளாதோரும் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்ற நிலையை கொண்டு வந்தவர்கள். இந்த நிலையில் இந்த கீச்சுக்குரல் சிகிச்சையும் உலகளவில் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற நிலையை உருவாக்கி எங்களோடு அல்லது நாங்கள் தான் அவர்களோடு இணைந்து செயல்முறை வருகின்றோம். இப்பொழுது சான்சலர் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் தங்களது நிலைமையை கூறுவார்.
இந்த எம்ஓயு போடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் குமரேஷன் சார் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண அடுத்த நிமிஷமே நாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல இது வெளியே தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அலைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போம் சொல்லி ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் ஆரம்பிக்கலான்னு. இத 2 வாரத்துல சாரோட ஒரு சுறுசுறுப்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 14ஆம் தேதி தான் நாங்க பேசணும். சார் உடனே 1 வாரம் தான் அங்க இருப்போம். 16ஆம் தேதி வந்தாங்க, எல்லார் கூடயும் பேசினாங்க. இந்த 2ஆம் தேதி போட்டாச்சு. சார் உங்க சுறுசுறுப்புக்கு தலைவணங்குறேன். நம்ம எல்லாம் அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா கொண்டு போவோம். இதால நம்ம இந்த குழந்தைங்களுக்கு அந்த வாய்ஸ் பிரச்சனை வந்து சால்வ் ஆகுன்றது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத அந்த சின்ன பையன் எடுத்து சொன்னதுல இருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து இத ஒரு அடுத்த லெவல் கொண்டு போவோம் சார். இப்ப எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா டிப்ளமும் எல்லா கோர்ஸும் அது இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. கரிசலிங்கம் யூனிவர்சிட்டியில சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு கல்வி கொடுக்கணும், கல்விக்கு சேவையா கொடுக்கணும் தான் 1984 கரிசலிங்கம் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 2006 கரிசலிங்கம் கல்லூரி வந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாறி எல்லா துறையிலையும் அந்த பவுண்டர் எங்க தாத்தா கல்வி வள்ளல் கரிசலிங்கம் ஐயாவோட விஷனை ப்ரீகேஜில இருந்து PhD வரைக்கும் எல்லா துறையுமே கரிசலிங்கம் கேம்பஸ்குள்ள இருக்கணும்னு. இந்த தருணத்துல சார் சொன்ன மாதிரி காது கேட்காத வாய் பேசாத பசங்களுக்கு டிகிரி, கண் தெரியாத பசங்களுக்கும் டிகிரி, இப்ப பியூபர்போனிக் ட்ரீட்மெண்ட்டும் கரிசலிங்கம் பல்கலைக்கழகத்துல தொடங்குறதுல மிக மகிழ்ச்சி, மிக பெருமையாகவும் இருக்கிறது. சாரோட ஆசீர்வாதம் மற்றும் எல்லாரோட ஒரு குரூப் எஃபர்ட், எல்லாரோட துணைனால மேலும் மேலும் வெற்றிகரமா வந்து சமுதாயத்துக்கு பலன் வரணும்னு வேண்டி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஏன்னா இந்த அவேர்னஸ் இல்லைன்னு, ஆனா இந்த நிலைமை இந்த பியூபர்போனியாவை நாங்க ஏஐலும் வர்ச்சுவல் ரியாலிட்டியிலும் கொண்டு வரணும்னு சொன்ன உடனே 10 டாக்டர்ஸ் நாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இப்போ ரெடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மரியாதைக்குரிய மணிமேலை கண்ணனம்மா அவருடைய தமிழுக்கு நாங்கள் தனி வணங்குகிறோம். அத்தனை நல்ல உள்ளங்களும் இங்கே வாழ்த்து வந்திருக்கிறது. ஒரே எழுதி செய்து இதே நிகழ்ச்சியை, இதே கண்டுபிடிப்பை வேறு யாரோ செய்திருந்தால் அவார்டு, அதுக்கு மேல பத்ம பூஷி பத்ம விபூஷன் கொடுக்கணும். சார் இங்க பாருங்க சார்.